இன்னைக்கு வீடியோவில் பிக் 4 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான் பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் செட்டை கவர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ். செட் பைத்தானில் லிஸ்ட் டியூப்பிள் மாதிரி செட்டும் ஒரு கலெக்ஷன் டேட்டா ஸ்ட்ரக்சர். செட் வந்து மியூட்டபிள், அதில் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லிஸ்ட்லையும் டியூப்பிள்லையும் நம்ம என்ன ஆர்டரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ணோமோ அந்த ஆர்டரில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செட்டில் நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி செட்டில் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியாது. நம்ம எத்தனை தடவை ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணாலும் அது சிங்கிள் எலமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். செட்டை எங்கே யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு கலெக்ஷனில் டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு கலெக்ஷனில் குயிக்காக ஒரு எலமெண்ட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ரெண்டு டேட்டா கலெக்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு செட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் கேர்லி பிரேசஸ் கொடுத்து எல்லா எலமெண்ட்ஸையும் கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி லிஸ்ட்லையும் டியூப்பிள்லையும் பார்த்தா அதே பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான் செட்டையும் சப்போர்ட் பண்ணுது. இப்போது லென் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இப்போது ப்ரைம் நம்பர்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்கு. அடுத்தது மின் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், செட்டில் உள்ள மினிமம் எலமெண்ட்டை தரும். அடுத்து மேக்ஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், செட்டில் உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட்டை தரும். அடுத்து சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தரும். அடுத்தது சார்ட்டட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்த செட்டை சார்ட் பண்ணி ஒரு புது லிஸ்ட்டாக தரும். டிஃபால்ட்டாக அசெண்டிங் ஆர்டரில் வரும். இப்போது ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூனா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். இப்போது செட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் மெத்தட், அதாவது ப்ரைம் நம்பர்ஸில் ஆட் 13 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை செட்டில் ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஆட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த 13 வந்து நமக்கு ப்ரைம் நம்பரில் ஆட் ஆகிருக்கு. அடுத்தது ரிமூவ் மெத்தட், ரிமூவ் 7 அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ரிமூவ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் நான் ரிமூவ் 7 கொடுத்து பார்க்குறேன். அப்போது இல்லாத எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணும்போது நமக்கு கீ எரர் அப்படின்னு வரும். அடுத்தது டிஸ்கார்ட் மெத்தட். டிஸ்கார்ட் மெத்தடும் ரிமூவ் மெத்தட் மாதிரியே தான். இப்போ 11 நம்ம டிஸ்கார்ட் பண்ண கொடுத்துருக்குறோம். செக் பண்ணி பார்த்தா நமக்கு 11 இருக்காது, டிஸ்கார்ட் ஆகிடும். அதே 11 நான் மறுபடியும் டிஸ்கார்ட் பண்ணி பார்க்குறேன். ரிமூவில் நமக்கு கீ எரர் வரும். ஆனால் இங்கே வந்து எலமெண்ட் இல்லைன்னா எரர் வராது. அடுத்தது பாப் மெத்தட். செட்டில் ஆர்டரே கிடையாது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஒரு ரேண்டம் எலமெண்ட்டை நமக்கு இந்த பாப் மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ரேண்டமாக அதுவே ஒரு நம்பர் எடுத்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ 11 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போது இது வந்து செட்டில் இருந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம், 11 இருக்காது. செட் ஆப்ரேஷன்ஸ், ஆப்ரேஷன் யூனியன், அதுக்கு நம்ம பைப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அல்லது யூனியன் மெத்தட் கால் பண்ணலாம். இது ரெண்டு செட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் நமக்கு தரும். அடுத்த ஆப்ரேஷன் இன்டர்செக்ஷன், இதுக்கு ஆம்பர்சன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம் அல்லது இன்டர்செக்ஷன் மெத்தட் கால் பண்ணலாம். இது ரெண்டு செட்டில் உள்ள காமன் எலமெண்ட்டை நமக்கு தரும். மூணாவது ஆப்ரேஷன் டிஃபரன்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் மைனஸ் அல்லது டிஃபரன்ஸ் மெத்தட் கால் பண்ணலாம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏ மைனஸ் செட் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் செட் பியில் இல்லாத எலமெண்ட்ஸ், அதுதான் டிஃபரன்ஸ். அடுத்த ஆப்ரேஷன் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் கேப் அல்லது டிஃபரன்ஸ் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் மெத்தட் கால் பண்ணலாம். இதுக்கு செட் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் செட் பி அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு செட்லேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும். செட் ஆப்ரேஷன்ஸை நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இங்கே வெற்றியோட ஸ்கில் செட்ஸை கொடுத்துருக்குறோம்.
அதாவது என்னெல்லாம் கொடுத்துருக்குறோன்னா பைத்தான், எஸ்கியூஎல், C++, லினக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அடுத்து அருளோட ஸ்கில் செட்ஸை கொடுத்துருக்குறோம். ஜாவா, லினக்ஸ், எஸ்கியூஎல், கோலாங் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இந்த 2 ஸ்கில் செட்ஸுக்கும் இடையில நம்ம இப்போ செட் ஆப்ரேஷன்ஸை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட் ஆப்ரேஷனை அப்ளை பண்ணுறோம். அருள் ஸ்கில் செட் யூனியன் வெற்றி ஸ்கில் செட். சரியா? அப்போது 2 ஸ்கில் செட்டுக்குள்ள எல்லா எலமெண்ட்ஸையுமே நமக்கு இப்போ கொடுக்கும். வந்திருக்கா? அடுத்து யூனியன் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு அதே தான். அடுத்து அருள் ஸ்கில் செட் இன்டர்செக்ஷன் வெற்றி ஸ்கில் செட். அதாவது 2 ஸ்கில் செட்ஸ்க்கும் உள்ள காமன் எலமெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்கு. லினக்ஸும் எஸ்கியூஎலும் வந்திருக்கு. இப்போது இன்டர்செக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதுவும் நமக்கு அதே தான் வரும். இப்போது அருள் ஸ்கில் செட் டிஃப்ரென்ஸ் வெற்றி ஸ்கில் செட். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அருள் ஸ்கில் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வெற்றி ஸ்கில் செட்டில் இல்லாத எலமெண்ட்ஸ். அப்படி பார்த்தா நமக்கு கோலாங்கும் ஜாவாவும். இப்போது அதே இது டிஃப்ரென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கும் நமக்கு அதே ரிசல்ட் தான். இப்போது வெற்றி ஸ்கில் செட் டிஃப்ரென்ஸ் அருள் ஸ்கில் செட்டுன்னு கொடுத்துருக்குறோம். இங்கே வெற்றி ஸ்கில் செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அருள் ஸ்கில் செட்டில் இல்லாத எலமெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது பைத்தானும் C++ம். இப்போது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அருள் ஸ்கில் செட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வெற்றி ஸ்கில் செட். இங்கே 2 செட்லேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். காமனாக உள்ளதை எடுத்துகிட்டு மீதி நமக்கு வந்திருக்கிறது ஜாவா, பைத்தான், C++, கோலாங் அப்படின்னு. இப்போ அதே இது சிமெட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் அதே ரிசல்ட் தான் வரும். அருள் ஸ்கில் செட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வெற்றி ஸ்கில் செட். இப்போ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் மெத்தட் அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் செட் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.